என் அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் இன்று சுழல் 2 இணைய தொடர் பற்றி பார்க்க போறோம். இந்த தொடரின் கதை சுருக்கம். சுழல் முதல் சீசன் சிறுவர்களுக்கு நடக்கும் பாலியல் தொல்லையை பற்றி பேசிய நிலையில் 2வது சீசனும் இளம் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகள் குறித்தே பேசப்பட்டு இருக்கிறது. தனது தங்கையையும் தன்னையும் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த அரக்கனை தங்கையை கொன்றதற்கு பழி தீர்க்கும் விதமாக கொலை செய்யும் ஐஸ்வர்யா ராஜேஷ் சிறையில் அடைக்கப்பட அவர் எடுத்துச் சென்ற துப்பாக்கி எசை கதிரியுடையது என்பது குறித்து இன்னொரு வழக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நந்தினி தற்காப்புக்காகத்தான் அந்த கொலையை செய்தார் என கோர்ட்டையே அலறவிடும் லால் திடீரென உயிரிழக்க அவரது மரணம் கொலையா தற்கொலையா என்கிற விசாரணையில் சக்கரை இறங்குகிறார். தற்கொலை என நினைத்துக் கொண்டிருக்க 8 பெண்கள் லால் நான் தான் கொன்றேன் என காவல் நிலையங்களில் ஆஜராக அந்த ஊரில் அஷ்டகாளி திருவிழாவும் நடைபெறுகிறது. 8 பெண்களின் பெயர்களையும் அஷ்டகாளிகளின் பெயர்களாகவே வைத்துள்ள நிலையில் தீய சக்தியை அவர்கள் வதம் செய்தார்களா? அவர்கள் கொலை வழக்கில் சரண்டராக என்ன காரணம் என்பதை ஹீரோ கதிர் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதும் இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வேலை என்ன என்பதும் தான் இந்த சுழல் 2 வெப்சீரிஸின் கதை. பாகம் 1. சுழல் 1. தண்டனை கைதியாக இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷின் வழக்கறிஞராக லால் நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகிறார். சுழல் பாகம் 1 இல் உள்ள கதிர் இதில் லால்க்கு நண்பனின் மகனாக வருகிறார். இதில் லால் உட்புறம் பூட்டப்பட்ட வீட்டில் இறந்து கிடக்கிறார். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை கொலை செய்ய பற்றரா என்று கதிர் விசாரணை நடத்துகிறார். இதில் உட்புறமாக பூட்டப்பட்ட வீட்டில் கையில் துப்பாக்கியுடன் ஒரு பெண் இருப்பதை கதிர் கண்டுபிடிக்கிறார். இத்துடன் முதல் பாகம் முடிவடைகிறது. பாகம் 2. கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்கின்றனர். அதில் அந்த பெண் மேடை கவர்ச்சி நடனம் ஆடும் பெண் என தெரிய வருகிறது. இதை அடுத்து லால் வாதிடிய மேடை கவர்ச்சி நடனம் குறித்த வழக்கு நோக்கி கதை நகருகிறது. அதில் லால் நண்பன் மீது சந்தேகம் எழுகிறது. ஆனால் விசாரணையில் நண்பன் மீது தவறு இல்லை என கதிர் கண்டுபிடிக்கிறார். இதற்கு இடையில் ஜெயில் இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் கட்டுகின்றனர். அங்கு எம்எல்ஏ மனைவி ஒருவர் அறிமுகம் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கிடைக்கிறது. அவர் ஜெயிலில் தனியாக சுய தொழில் செய்து மற்ற பெண் கைதிகளையும் சுய தொழில் கற்று தந்து வருகிறார். இப்போது கதிர் எதிர்பாராத விதமாக 8 பெண்கள் வெவ்வேறு காவல் நிலையத்தில் சரணடைகின்றனர். இத்துடன் 2ஆம் பாகம் முடிவடைகிறது. பாகம் 3. சரண்டைந்த 7 பெண்களும் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியாக வழக்கறிஞர் லாலை தங்கள்தான் கொலை செய்தோம் என்று வாக்குமூலம் அளிக்கின்றனர். இதன் அடிப்படையில் 7 பெண்களும் மகளிர் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். வழக்கறிஞர் லால் கொலை செய்யப்பட்ட உண்மை காரணம் தெரிந்து கொள்ள கதிர் சிறையில் இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷின் உதவியை நாடுகிறார். இத்துடன் 3ஆம் பாகம் முடிவடைகிறது. பாகம் 4. வழக்கறிஞர் லால் மனைவி சந்தேகத்தின் பேரில் தனியார் பள்ளி நடத்தி வரும் பெண் மீதே கதிர்க்கு சந்தேகம் எழுகிறது. மேலும் சரணடைந்த 7 பெண்களும் பள்ளி நடத்தி வரும் பெண் வைத்திருக்கும் டிரஸ்ட் உதவியில் படித்தவர்கள் என்பதை கதிர் கண்டுபிடிக்கிறார். பிறகு தனியார் பள்ளி நடத்தி வரும் பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது கதிருக்கு பல திடுக்கிடும் தகவல் கிடைக்கிறது. சரண்டைந்த 7 பெண்களும் கொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் லால் மூலம் சிறுவயதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளனர்கள் என்று தெரிய வருகிறது. இந்த அதிர்ச்சியுடன் 4ஆம் பாகம் முடிவடைகிறது. பாகம் 5. வழக்கறிஞர் லால் கொலை செய்யப்பட்ட வீட்டில் மீண்டும் கதிர் சோதனை செய்கிறார். இதில் அந்த வீட்டில் ஒரு சுரங்கம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். இதற்கு இடையில் சிறையில் நடக்கும் தவறுகள், அதை ஐஸ்வர்யா ராஜேஷ் கையாளும் விதம் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ மனைவி உதவுவது காட்டப்படுகிறது. மேலும் சிறையில் இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மூலம் மற்ற 8 பெண்களிடம் விசாரிக்கும் போது உண்மையில் வழக்கறிஞர் லால்தான் தங்களை சிறுவயதில் காப்பாற்றி வளர்த்து படிக்க வைத்தார் என்பது தெரிய வருகிறது. இத்துடன் 5ஆம் பாகம் முடிவடைகிறது. பாகம் 6. 8 பெண்களின் சிறுவயது பருவம் காட்டப்படுகிறது. இதில் மஞ்சுமா மீனவ பெண்ணாக வருகிறார். தான் கணவர் விசைப்படகில் சின்ன பெண்கள் கடத்தப்படுவது தெரிந்து தன் கணவரை கொலை செய்து 8 சிறுமிகளை காப்பாற்றுகிறார். சிறுமிகளை காப்பாற்றும் முயற்சியில் வழக்கறிஞர் லால் உதவியை நாடுகிறார். கடத்தல் கும்பலை பிடித்து கொடுக்கும் முயற்சியில் மஞ்சுமா கொலை செய்யப்படுகிறார். மேலும் 8 பெண்களை காப்பாற்றும் படி வழக்கறிஞர் லாலிடம் ஒப்படைத்துவிட்டு இறந்து விடுகிறார். லால் அந்த 8 பெண்களையும் லால் தனியார் பள்ளி நடத்தும் பெண்ணின் டிரஸ்ட் மூலம் வளர்த்து படிக்க வைக்கிறார். இத்துடன் 6ஆம் பாகம் முடிவடைகிறது. பாகம் 7. அந்த 8 பெண்களை கடத்திய கடத்தல் கும்பலை பல வருடங்களாக வழக்கறிஞர் லால் கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகிறார். மேலும் தன் காப்பாற்றி வளர்த்து வரும் 8 பெண்களை யாருக்கும் தெரியாமல் அவ்வப்போது தனது வீட்டின் சுரங்க பாதை மூலம் வரவைத்து சந்தித்து வருகிறார். அதில் ஒருமுறை சந்திக்க வந்த போது கடத்தல் கும்பலால் லால் கொலை செய்யப்படுகிறார். இந்த உண்மை வெளியே தெரிய 8 பெண்களும் மொத்தமாக சரண்டைந்து லால் கொலையை வெளிக்கொண்டு வந்திருப்பது தெரிய வருகிறது. மேலும் அந்த மொத்த கடத்தலுக்கு
காரணம் சிறையில் நல்லவள் போல் நடித்து வரும் முன்னாள் MLA மனைவி என்பது காட்டப்படுகிறது. இத்துடன் 7ஆம் பாகம் முடிவடைகிறது. பாகம் 8. சிறையில் இருக்கும் முன்னாள் MLA மனைவி அந்த 8 பெண்களை கொலை செய்ய பார்க்கிறாள். இதை தெரிந்து கொண்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த பெண்களை காப்பாற்றி உண்மையான கடத்தல் குற்றவாளி முன்னாள் MLA மனைவிக்கு தண்டனை வாங்கி தருகிறாள். மேலும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தில் இருந்து விடுவிக்கப்படுகிறாள். இத்துடன் நிறைவடைகிறது.